நடத்தும் தேவம் கண்மானி போல் காற்றிடுவேர். அல்லேலூயா பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன். போற்றுவேன் என் இயேசுவை, போற்றுவேன் என் நேசரை. தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகிழ செய்வி. ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் முதல் 6 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சிறு சிறு அதிகாரங்களாக இருப்பதினால் 6 அதிகாரங்களை இன்றைய நாளிலே நாம் எடுத்திருக்கிறோம். எபிரேய மொழியிலே சங்கீதங்களின் தலைப்பு டெஹிலீம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் துதிகள் என்பதாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த சங்கீதங்கள் இசைக்கருவிகளோடு இணைத்து தேவனை துதிக்கும் ஒரு அமைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துதியோடு ஜெபம் உண்டு, இன்னும் போதகம் உண்டு, பல காரியங்களும் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் சங்கீதம் இந்த சங்கீத புத்தகத்திற்கு முன்னுரையாக செயல்படுகிறது. 2 விதமான மக்களை பிரித்து காட்டுகிறது. ஒன்று நீதிமான்கள், தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். மற்றொன்று துன்மார்க்கர், துன்பத்தை தரும் மார்க்கத்தை தழுவுபவர்கள். நீதிமானுடைய காரியங்கள் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியமான அந்த மனுஷன் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டான், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டான். இந்த பாவமான செயல்களுக்கெல்லாம் விலகி போகிறவன். அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கின்றதெல்லாம் வாய்க்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. துன்மார்க்கர் அப்படியில்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலைநிற்பதில்லை. ஆனால் தேவன் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்குடைய வழி அழிந்து போகும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கிறது. நீதிமொழி புஸ்தகத்திலே சுமார் 72 ஆசீர்வாதங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புத்தகம் முழுவதும் நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது சங்கீதத்தில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவருக்கு விரோதமாக இவ்வுலகத்தின் மக்களும் ராஜாக்களும் எழும்பியிருக்கும் பொழுது கர்த்தர் செய்கிறதான காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், பூமியின் ராஜாக்களே நீங்கள் உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லி வேதவசனம் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். சீயோனிலே கிறிஸ்துவானவர், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அவரே அங்கே சீயோனிலே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராக நிற்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரர் புலம்பி சொல்லுகிறதான வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதுக்கு மகிமை உண்டாகுவதாக. என் சத்துருக்களெல்லாம் எப்படி சொன்னாலும் ஆண்டவராகிய தேவன் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கேடகமும் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அதுக்கு மகிமை உண்டாவதாக. கூப்பிடும் பொழுது கேட்கிற தேவன், பரிசுத்த பருவத்திலிருந்து செவி கொடுக்கிற தேவன். ஆம், அந்த தேவன் தாமே இன்றைக்கும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. 4வது சங்கீதத்திலே சாயங்கால வேளையிலே பாடுகிறதான ஒரு சங்கீதம். துன்ப நேரத்தில் தேவன் எப்படிப்பட்டவர்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. அவர்கள் தேவனை பற்றிய நம்பிக்கையில் தனிப்பட்ட முறையில் தேவனோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஜெபத்திலே, ஆராதனையிலே, துதியிலே தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்பார். அதுக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமது நம்பிக்கை தேவன் மீது இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் தெளிவுபடுத்துகிறது. 5வது சங்கீதத்திலே கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும் என்று சொல்லி காலையில் பாடுகிறதான ஒரு சங்கீதம். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலை ஜெபம் மிக முக்கியமானது. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து பரிசுத்த சன்னதியில் நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். காலையில் உண்டாகிற கிருபைகள் புதிய கிருபைகள், புதிய இரக்கங்கள். அந்த புதிய கிருபையிலே தேவ சந்நிதியிலே வந்து பணிந்து கொள்ளும் பொழுது மகிமையான ஆசீர்வாதங்களை அருளுகிறவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிற தேவன். தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதையும் என்று மனஸ்தாப சங்கீதங்களில் ஒன்றாக இந்த சங்கீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக தேவனுடைய ஒழுங்கு நடவடிக்கையினால் துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களும் பாவ மன்னிப்பும் குணமாகுதலும் தேவைப்படுகளுமாகிய ஜனங்களுக்கு அந்த சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம். என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே குணமாக்குதலை விரும்புகிறது. இந்த சங்கீதம் வாசித்து சர்வல் மகிமையின் தேவனை தேவனை கிருபை பெற்றுக்கொள்வோம். உன்னதான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.